ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அலிமெண்ட்ரி கனால். இப்போ நம்ம அலிமெண்ட்ரி கனால் எடுத்தோம்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத் ஆன்டீரியாக இருக்கிறதுலேருந்து ஆனஸ் போஸ்டீரியாக இருக்க வரைக்கும் இது உள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸும் பற்றி ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த அலிமெண்ட்ரி கனாலில் ஓரல் கேவிட்டி பற்றி பார்க்குறோம். ஓரல் கேவிட்டின்னு எடுத்தாலே டீத்து டங்கு அதுதான் வந்து ஓரல் கேவிட்டியில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டீத்துன்னு எடுத்தோன்னா இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து 2 டைப் ஆஃப் டீத் இருக்கும். ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு மில்க் டீத் இருக்கும், அப்புறம் அது வளர்ந்து பர்மனெண்ட் டீத்தாக இருக்கும். டெம்பரரி டீத் வந்து பர்மனெண்ட் டீத்தாக நம்மளுக்கு மாறும்ல. ஸோ இந்த டைப் ஆஃப் டென்டிஷன் வந்து நம்ம டைஃபியோடான்ட் டென்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு டீத்தும் வந்து நம்ம ஜாபோனில் போய் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல, அந்த சாக்கெட்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிருக்க இந்த டைப் ஆஃப் டென்டிஷன் பேர் தீகோடான்ட் டென்டிஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம அடல்ட் ஹியூமன் எடுத்தோம்னா நமக்கு வந்து 32 டீத் இருக்கும். அதிலே வந்து இந்த 32 டீத்தே வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத்தாக இருக்கும். இதை வந்து நம்ம ஹெட்ரோடான்ட் டென்டிஷன் சொல்லுவோம். என்னென்ன 4 டைப்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இன்சிசர் இருக்கும், அடுத்து கெனைன் இருக்கும், அடுத்து ப்ரீமோலார் இருக்கும், லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து மோலார் இருக்கும். 2 செட் ஆஃப் டீத் இருக்கும்ல, அப்பர் ஜா லோவர் ஜா. அதில் வந்து நம்ம ஹாஃப் எடுத்து நம்ம டென்டல் ஃபார்மில் போட்டோன்னா அடல்ட்டுக்கு வந்து 2123/2123 × 2. இதில் வந்து அடுத்து சில்ட்ரனுக்குன்னு பார்த்தோன்னா ப்ரீமோலார் வந்து இருக்காது. ஸோ ஃபார்முலா வந்து 2102/2102 × 2. இப்போ நம்ம டீத்தை வந்து சுற்றி அவுட்டராக ஒரு ஹார்டு கவரிங் இருக்கும். அந்த கவரிங் பேர் எனாமல். இந்த எனாமல் எதுக்கு இருக்குன்னா நம்ம வந்து நல்லா சூவ் பண்ணி நம்ம சாப்பிட்றோம்ல, நல்லா நம்ம ஃபுட்டை வந்து சூவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த எனாமல் தான். இந்த எனாமல் வந்து எதால் மேடாக இருக்குன்னா அமிலோபிளாஸ்டால் தான் இந்த எனாமல் வந்து மேடாக இருக்கும். அதாவது அமிலோபிளாஸ்ட் செல்ஸ் இதுதான் வந்து இந்த எனாமலை வந்து செக்ரீட் பண்ணும். நெக்ஸ்ட்டு டங்கு பார்க்கலாம். டங்கு வந்து ஒரு வாலண்டரி மஸ்குலர் ஆர்கன். வாலண்டரின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மளால் இது வந்து மூவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு வாலண்டியரான மஸ்குலர் ஆர்கன். இது எங்கே இருக்குன்னா நம்ம ஓரல் கேவிட்டியோட ஃப்ளோரில் இருக்கும். இந்த டங்கு வந்து நம்ம லோவர் ஜா கீழே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் குட்டியாக. நம்ம நாக்கு தூக்குனா நம்மளுக்கு தெரியும். அந்த அட்டாச்மெண்ட் பேர் வந்து ஃபர்னலம். இதுதான் வந்து நம்ம டங்கை வந்து அந்த மவுத்தோட ஃப்ளோரில் வந்து அட்டாச் ஆக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம டங்கில் வந்து ஒரு வி ஷேப்டு ஃபரோ மாதிரி இருக்கும். அது பேர் வந்து சல்கஸ் டெர்மினல்ஸ். இது என்ன பண்ணுன்னா நம்ம ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் டங் இருக்குல்ல, அதை வந்து ஓரல் பார்ட்டாகவும் போஸ்டீரியர் பின்னாடி வர நாக்கு இருக்குல்ல அதை வந்து ஃபெரஞ்சியல் பார்ட்டாகவும் டிவைட் பண்ணும். ஸோ அந்த இன்வெர்ட்டாக வி ஷேப்பில் இருக்குல்ல, இது பேர் வந்து சல்கஸ் டெர்மினாலிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம டங்கில் வந்து நிறைய டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். நிறைய டேஸ்ட் நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து டங்கில் வந்து ஃபுல்லாக டேஸ்ட் பட் இருக்கும். டங்கோட டிப்பில் வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அதேமாதிரி டங்கோட டிப் அண்ட் சைடில் ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் வந்து சால்ட்டு டேஸ்ட் நம்மளால் உணர முடியும். அப்புறம் ஃபுல்லாக சைட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி சோர் டேஸ்ட்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேஸ், அதாவது டங்கோட பின்னாடி பக்கம் வந்து நம்ம பிட்டர் டேஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபேரிங்ஸ்னால் என்னென்னா, அதாவது நம்ம ஓரல் கேவிட்டிக்கு அடுத்து இருக்கிறது ஃபேரிங்ஸ். இதில் பார்த்தாலே தெரியும், நம்ம மூக்கிலேருந்து மூச்சு விடுறோம்ல, அந்த இதுவும் நம்ம வாயில் ஃபுட் எடுக்கிறோம்ல, ஸோ இந்த 2 பேசேஜும் வந்து கனெக்ட் ஆகிற ஒரு இடம் தான் ஃபேரிங்ஸ். ஸோ ஃபேரிங்ஸ் வந்து காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட்டுக்கும் ஏருக்கும், நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் ஒரே பேசேஜ் தான் இந்த ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஈசோஃபேகஸ். இது வழியாக தான் நம்மளுக்கு ஃபுட்டு வந்து ஸ்டொமக்கு போய் ரீச் ஆகணும். ஸோ இந்த ஈசோஃபேகஸ்க்கு பக்கத்துலேயே வந்து நம்மளோட மூச்சு குழாய் இருக்கும். அதாவது ஃபுட் பைப்பும் வின் பைப்பும் பக்கத்துலேயே இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிடும்போது தெரியாமல் சாப்பாடு வந்து அந்த வின் பைப் உள்ள அந்த மூச்சு குழாய் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு புறக்கேறிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த ஈசோஃபேகஸ்க்கு ஓப்பனிங்க்கு முன்னாடி வின் பைப்புக்கு மேலே வந்து எபிக்ளாட்டிஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது அது ஒரு கவரிங் மாதிரி. நீ எப்போல்லாம் சாப்பிட்றியோ அப்போல்லாம் அந்த கவர் என்ன பண்ணுன்னா போய் உன்னோட மூச்சு குழையை க்ளோஸ் பண்ணும். ஸோ என்ன ஆகும், சாப்பாடு டேரெக்டாக ஃபுட் பைப்புள்ள மட்டும்தான் போகும். ஸோ புறக்கேறாது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இதை அதாவது சாப்பாடு வந்து வின் பைப்புள்ள போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் எபிக்ளாட்டிஸ். அது அப்படியே டேரெக்டாக ஈசோஃபேகஸில் போகும். ஈசோஃபேகஸ்லேருந்து ஃபுட்டு வந்து அப்படியே லங்ஸு அந்த ட்ரக்கையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து டேரெக்டாக போய் ஸ்டொமக் ரீச் ஆகும். ஸோ ஸ்டொமக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்டொமக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்பின்டர் இருக்கும், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகியல் ஸ்பின்டர். இதுதான் வந்து ஃபுட்டை வந்து கரெக்டாக உள்ளே போகலாமா வேணாமான்னு அலோவ் பண்ணி நம்மளுக்கு உள்ளே அனுப்பும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டொமக் வந்து அப்பர் லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் அப்டாமினல் கேவிட்டியில் வந்து அப்பர் லெஃப்ட் போர்ஷன் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இதிலே வந்து 4 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கார்டியாக்கு, ஃபண்டஸு, பாடி, பைலோரிக்கு. ஓகேங்களா? இதில் வந்து கார்டியாக்குன்ற போர்ஷனில் தான் நம்ம ஈசோஃபேகஸ் வந்து அட்டாச் ஆகும். பைலோரிக்ன்ற போர்ஷன் இருக்குல்ல, இங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து தொடங்கும். அந்த பைலோரிக் ஏரியாவில் ஒரு பைலோரிக் ஸ்பின்டர் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஃபுட்டை வந்து இது வழியாக அனுப்பும். ஸோ நம்மளுக்கு ஸ்டொமக்கில் ஆல்ரெடி என்ன இருக்குன்னு தெரியும், கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிட் இருக்குன்னு தெரியும். அதில் தான் ஃபுட்டு வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து டைஜஷன் நடக்கும்.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்க்கலாம். ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து 3 ரீஜன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டியோடினம், அதாவது சி ஷேப்டு டியோடினம் இருக்கும். அது டியோடினம் பக்கத்தில் தான் நம்மளுக்கு வந்து பேங்க்ரியாஸ் லொக்கேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜெஜினம். ஜெஜினம்னா இது வந்து லாங் காயில்டு மிடில் போர்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இலியம். இலியம்னா ரொம்ப ஹைலே காயில்டு கடைசி போர்ஷன். இந்த இலியம்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம நார்மலாக ஸ்மால் இன்டெஸ்டைன் எடுத்தாலே டைஜஷன் எங்கே நிறைய நடக்கும்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நிறைய நடக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் விலை இருக்கும். விலைக்கு மேலே இன்னும் குட்டி குட்டியாக மைக்ரோ விலை இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்சார்ப்ஷன் ஏரியாவை அதிகப்படுத்துவாங்க. ஸோ நம்ம சாப்பாடு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைனில் வரும்போது நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நிறைய அப்சார்ப் நடக்கும். அப்சார்ப்ஷன் எங்கே நிறைய நடக்கும்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். ஏன்னா அங்கே வந்து விலை அண்ட் மைக்ரோ விலையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் மேடப் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ். ரைஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து 3 ரீஜன் இருக்கும். சீக்கம், கோலன், ரெக்டன்னு. ஃபஸ்ட்டு சீக்கம் பார்க்கலாம். சீக்கம்னா இங்கே தான் அப்பெண்டிக்ஸ் இருக்கும். வேர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். இங்கே வந்து சில பாக்டீரியா சிம்பியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதில் வந்து ஃபிங்கர் ஷேப்டு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, இதுதான் வந்து அப்பெண்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கோலன். கோலனில் வந்து 3 ஏரியா இருக்குது. அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன் 3 பார்ட் இருக்கும். வந்து கடைசியாக ரெக்டம்னா இங்கே தான் நம்மளோட அந்த வேஸ்ட் ஃபீக்கல் மேட்டர்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அலிமெண்ட்ரி கெனலோட கடைசி பார்ட்டு. ஸோ வேஸ்ட்லாம் வந்து இது வழியாக தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். ஓகேங்களா. இவ்வளோ தான். இதுதாங்க வந்து நம்மளோட அலிமெண்ட்ரி கெனல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டைஜஷன் அப்புறம் அதோட அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம்.